தட்டை உரியாதீங்க அப்படின்னு. இல்லைங்க நீங்க இப்ப சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்குங்க, வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்ப நீங்களே செஞ்சிருங்க சார் அது அப்படின்னு. நான் கேஷுவலா சொன்னேன், எங்கங்க நானே கேப்ல படம் இல்லாம இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். இல்லை சார் இங்கே கூடிய சீக்கிரம் படம் பண்ணுவீங்க சார், நீங்க சொன்ன மாதிரி இதை நான் காமெடியா பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன், காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்கொத்தி பறவை. அந்த படத்தில் அசால்ட்டா அப்படியே நடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிங் ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு கூடுது. ஏன்னா இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்றது வந்து 2 பொண்டாட்டிக்காரங்க கதை. 2 பொண்டாட்டி திருப்திப்படுத்த எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்ட வைக்கணும். அது எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். ஸோ முதல் படம் ஹிட்டு மனங்கொத்தி பறவை, செம சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தேசிங் ராஜா வராரு. எனக்கு உண்மையிலே பயம். என்ன கிளைமாக்ஸ்ல வந்து கண்ணம் ஸ்டீல் சாங்கெல்லாம் வச்சு என்னெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங்கெல்லாம் ஆட வைக்கிறாரு. என் மேல அவ்வளவு நம்பிக்கை. என்னடா இவ்வளவு நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு. அப்ப நம்பிக்கையை மற்றவர்கள் நம்ம மேல வைக்கும் போது நமக்கு பொறுப்பு கூடும்போது ஐயோ சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர் எல்லாம், அது மாதிரி நான் காமெடியில வந்து திசிஸ் பண்ணி அதை பிஹெச்டி மாதிரி பிரிச்சு இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டைரக்டரை மறந்துட்டேன், கதாசிரியரை மறந்துட்டேன், காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறதே ஒர்க் அவுட் பண்ணி